கூறு கட்டவனே, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மேல ஒரு அமைப்பை சொல்லுவதற்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? உனக்கு யார் உரிமை கொடுத்தது? எந்த உறுப்பு எந்த உடையானாலும் சரி கரண்டை காலுக்கு மேலதான் போடணும், மேலதான் போடணும். அது யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. இது என்னங்க பெரிய தப்பு? இது என்னங்க பெரிய தப்பு என்று கேட்டால் சகோதரர்களே, இந்த துணியில் இல்ல தப்பு, இந்த துணியில் இல்ல தப்பு, கரண்டை காலில் இல்ல தப்பு, அது கீழே இருக்கிறதுல இல்ல தப்பு, துணி எங்க வேணாலும் இருக்கட்டும், அதுல இல்ல தப்பு. தப்பு எங்க இருக்கு தெரியுங்களா? தப்பு எங்க இருக்கு தெரியுங்களா? அந்த கீழே போகும்போது இவருடைய மனசுல ஒரு பெருமை வருது, தன்னை பற்றி இவருடைய மனசுல பெருமை வருது. ஏனென்றால் கரண்டைக்காலுக்கு கீழே யார் உடை உடுத்திக் கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கு பெருமை இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஞ்சர் இஸாரஹு ஃபயலா, யார் பெருமையோடு தன்னுடைய கீழாடையை தாழ்த்தி உடுத்திக் கொண்டு போகிறாரோ. இப்ப யாராவது எனக்கு பெருமை இல்லைங்க நான் உடுத்திட்டு போறேன்னு சொன்னா, அடே பெருமை இருக்கோ இல்லையோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கரண்டைக்காலுக்கு கீழே இறங்கினா பெருமை வந்துடும் சொன்னாங்க. அயலார் மேல ஏத்து. பெருமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பெருமை யாருக்கு சொந்தமானது? சகோதரர்களே அவரை கேளுங்க, யாருக்கு சொந்தமானதுங்க? பெருமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல் கிப்ரியா ரிதாயி வல் அலமத்து ரிதாயி வல் கிப்ரியா இஸாரி. பெருமை என்னுடைய மேலாடை, அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமை என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்னுடைய கீழாடை. அல்லாஹ்வுக்கு ஆடை இருக்கிறது, அதெல்லாம் கேள்வி. ஒரு கற்பனைக்கு அல்லாஹ் தஆலா நம்மை கற்பனை செய்ய சொல்லுகிறான். பெருமையும் கண்ணியம் எனக்கே சொந்தம், வேறு யாராவது அதை கை வைத்தால் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவேன். இவன் கையில தான் கட்டுறான், கொஞ்சம் இறக்கி கட்டுறான், ஆனால் அதனால பெருமை வந்தால் அது அல்லாஹ்வுடைய பெருமையிலே பங்கு கேட்கிறான் என்று அர்த்தம். எனவே அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்புவான். அதனால பெருமையில பங்கு கேட்க கூடாது. கொஞ்சம் கையில் தூக்கிட்டுங்க. என்ன பெருமை குறைஞ்சு போகுது, மேல கட்ட என்ன குறைஞ்சு போகுது? வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்கிறவர்கள், உத்தியோகம் பார்க்கிறவர்கள், விவசாயம் பார்க்கிறவர்கள், வியாபாரம் பார்க்கிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள் தங்களுடைய அறிவை செலுத்துகிறார்கள். என்ன வியாபாரம் செய்யலாம், எப்படி செய்யலாம், தாங்களே முடிவு பண்றாங்க. வியாபாரம் செய்யற நேரத்தில் தொழுகிற நேரம் வந்துருச்சு, கடையில் உட்காரலாமா, பள்ளிக்கு போலாமா, தாங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா வாங்க சொன்ன பள்ளிக்கு வரணும். யார் எங்க இருந்தாலும் சரி, அவர் சாதாரண தெருக்கூற்று ஆளா இருந்தாலும் சரி, அல்லது பூரா உலகத்தை அதிகாரம் செய்யற மாமன்னரா இருந்தாலும் சரி, மஸ்ட் வாங்க சொன்னா பாய் பாய் பாய். எங்க போறீங்க? தயவு செய்து இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்திரிக்காதீங்க. நீங்க எந்திரிக்காம இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் எந்திரிப்பாங்க, பேர் சொல்லுவாங்க. சும்மா எந்திரிக்காம இருந்தா அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு எந்திரிப்பாங்க. சும்மா எந்திரிச்சா அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களும் எந்திரிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எந்திரிக்காம இருக்கிறது மத்தவங்க எழுந்திருக்கிறது காரணமாகும். அதனால என்ன தேவை வந்தாலும், ஆக தேவை அடக்க முடியாத வந்தா ஒண்ணுதான் வரும், அதையும் கொஞ்சம் அடக்குங்க. அது கொஞ்சம் முடியும், ஒரு 5-10 நிமிஷம் அவ்வளவுதான், பெரிய விஷயம் இது இல்லை. அதனால யார் முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, கண்ணுக்கு தெரியுறீங்களோ, தயவு செய்து அல்லாஹ்க்காக உங்ககிட்ட கேட்கிற பாருங்க, தீனுக்கு உதவி செய்யறதுல இதுவும் சேர்ந்தது. யாரு அல்லாஹ்வுடைய பாதையில போக பேர் சொல்ல போறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவியா இருக்க போறீங்க. அதனால தயவு செய்து என்ன தேவை வந்தாலும் எந்திரிக்காதீங்க. ஒருத்தர் எந்திரிச்சா இது ஷைத்தான், ஹதீஸ்ல வந்திருக்கு, ஷைத்தான் ரத்தத்துல ஓடுறான். அதனால ஒருத்தர் எந்திரிச்ச உடனே சரி நம்மளும் போய் முதல்ல ஒது செய்துட்டு வந்துடலாமே, அப்படித்தான் ஷைத்தான் கூப்பிடுவான். ஷைத்தான் போய் டீ குடிக்கலான்னு கூப்பிட மாட்டான். என்ன சொல்லி கூப்பிடுவான்? முதலே ஒது செஞ்சு வச்சுக்கலாம், அப்பதான் முன் சம்பளம் தொழுக முடியும். முதல் ஒது செஞ்சு வச்சா முன் சம்பளம் தொழுக முடியும். இது ஷைத்தான் சில சமயத்துல பல கோளாறு செய்யறான் சகோதரர்களை, நம்ம கூடாது எந்த நேரம் தெரியும். ஆகினா தயவு செய்து எழுந்திருக்காதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு பேர் கொடுப்பாங்க, அவங்க எழுந்திருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஆகையினால் நம்முடைய அறிவு ஒரு எல்லை வரைதான் வேலை செய்கிறது, அந்த எல்லைக்கப்பாலை வேலை செய்யாது. அந்த எல்லைக்கப்பாலை போகும்போதுதான் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம், நம்ம அறிவு இதை பாரு இது பாரு என்றெல்லாம் சொல்லுது. ஒரு கீழே ஏதாவது கிடக்குது, இது கயிறா பாம்பா, இதை மிதிக்கலாமா மிதிக்க கூடாதா, அதெல்லாம் பாத்துங்க. நீங்க பாத்துங்க, எது மேல கால் வைக்கலாமோ வைங்க, எது மேல வைக்க கூடாத வைக்காதீங்க. கீழே முள்ளு கிடக்குது, கால் வைக்காதீங்க. அது உங்க அறிவு கண்ணே சொல்லும், உங்க அறிவே சொல்லும், உங்க கண்ணே சொல்லும். அதுக்கெல்லாம் பார்வை பயன்படுத்துங்க. ஏதாவது அந்நிய பெண்ணை பார்க்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துட்டால், அல்லது அந்நிய பெண்ணை வால் போஸ்ட்ல ஒட்டி இருக்கு அதை பாக்குற மாதிரி சந்தர்ப்பம் வந்துட்டா, இப்பவும் கண்ணு சொல்லும் நான் கொஞ்சம் பாக்கிறேன். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட கேட்கணும் நான் பார்க்கலாமா, அல்லாஹ்ட்ட கேட்கணும் நான் பார்க்கலாமா, அல்லாஹ் சொல்றா நீ பார்த்தா ஹராம். இங்க அறிவு சொல்றது கேட்க கூடாது, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றது கேட்கணும். அறிவு சொல்லும் பாருங்க, சும்மா தானே பாக்குறோம். என்ன பாக்குறோம்? சும்மா தானே பாக்குறோம். எல்லாரும் சொல்றதுதான் சும்மா தானே பாக்குறோம். எதுவும் சும்மா ஒண்ணு இல்லை சகோதரர்களே, சும்மாண்டு எதுவும் இல்லை. சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், சும்மா பார்த்தேன், எப்ப பார்த்தேன், சும்மா பார்த்தேன், சும்மாண்டு ஒண்ணு இல்லை. இன்னும் சொல்ல போனா சும்மாங்கிற வார்த்தை வேற பாஷையிலும் இல்லை. சும்மாங்கிற வார்த்தை வேற பாஷையில உருதுல கூட இல்லை.
உருதுல சொல்லுவாங்க சுக்கேண்டு, அது தமிழுக்கு செஞ்ச மொழிபெயர்ப்பை தவிர உருது பாஷையில சும்மா இல்லை. அது மாதிரி வேற அரபி பாஷையில இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பாஷையில இருக்கிற மாதிரி தெரியல சும்மாங்கிறது. ஏன்னா வேற பாஷைக்காரங்க எதுவும் யாரும் எந்த வேலையும் சும்மா செய்யறதே இல்லை. நம்ம ஆளுதான் சும்மா செய்யறது. என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? சும்மா சும்மா என்ன அர்த்தம்? ஒரு நோக்கம் இல்லாமல், வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு வேலை செய்வார்களா? செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனாலும் அப்படியே நோக்கம் இல்லாமல் செய்தால் கூட ஒரு பார்வை அவர் சும்மா பார்த்தால் அந்த பார்வைக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்படாமல் இருக்காது சகோதரர்களே. ஏதாவது சும்மா கேட்டா என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார், ஏங்க நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த பாட்டு மனதுக்குள்ளே ஒரு எண்ணத்தை தூண்டி விடுகிறது சகோதரர்களே. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல் கினா ருக்யத்து ஷைத்தான், பாட்டு பாட்டு ஷைத்தானுடைய மந்திரம். எதுக்கு மந்திரம்? ஜினாவுடைய மந்திரம். பாட்டு ஜினாவுடைய ஷைத்தானுடைய மந்திரம். ருக்யத்து ஜினா, ருக்யத்து ஜினா, ருக்யத்து ஷைத்தான் இல்லை, ருக்யத்து ஜினா, ஜினாவுடைய மந்திரம். பாட்டு கேட்கிறவன் மானசீகமான விபச்சாரியாக ஆகிறான். பிறகு முடிஞ்சா நிஜமா செய்வான், இல்லாட்ட கையால செய்ய மாட்டான். அது வேற. ரொம்ப பேர் செய்யலைங்களே அப்படின்னா ரொம்ப பேருக்கு முடியலைங்க. முடிஞ்சவன் செஞ்சா, முடியாதவன் மனசிலேயே நினைச்சே உக்கி போனா, உளுத்து போனான். இவனும் விபச்சாரி. ஜினல் ஐனைன் அந்நவர், நான் சொல்லறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜினல் ஐனைன் அந்நவர், கண்ணுடைய பார்வை, கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது, அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணுடைய விபச்சாரம். பாட்டை கேட்பது அல்லது அந்நிய பெண்ணுடைய சப்தத்தை கேட்பது காதுடைய விபச்சாரம். அந்நிய பெண்ணை தொடுவது கையுடைய விபச்சாரம். அந்நிய பெண்ணை தொட்டாலும் சரி, பெண்ணுடைய படத்தை தொட்டாலும் சரி, உணர்வோடு தொட்டால் அது விபச்சாரம், கையுடைய விபச்சாரம். சோதரர்களே, வெறும் விபச்சாரம் என்பது உறுப்புகளால் நடப்பது மட்டுமல்ல, இந்த சாதாரண பார்வையால் கூட நடக்கிறது. எனவே அதையும் தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அறிவை அடக்கி உபயோகிக்க வேண்டும். அறிவை ஆசைக்கு அடிபணிந்ததாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ் அறிவு கொடுத்ததும் ஒரு அளவுதான். அந்த அளவையும் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு உபயோகிக்க வேண்டுமே தவிர, எங்கெல்லாம் நம்முடைய அறிவு சொல்லுகிறதோ அப்படியானால் இந்த உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், மனித உரிமை என்ற பெயராலே ஒரு ஆண் பெண் சாதாரணமா பழகிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம நாடுல அவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாக ஒரு ஆண் பெண்ணுடைய சுதந்திரம். அது ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் இயற்கையாக ஆண் பெண் சிநேகிதமா இருக்கலாம். என்ன ஃப்ரெண்டா? அதுக்கு பேர் பாய் ஃப்ரெண்டு. பேர் என்ன ஃப்ரெண்டுங்க? இந்த கேர்ளுக்கு அது பாய் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு? அட பாய் ஃப்ரெண்ட் ஆகி கடைசியில் அது பாய் ஃப்ரெண்ட் ஆயிருமே. இது கூட தெரியல. இது எங்க போய் சேரும்? சோதரர்களே, உண்மையிலே இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்களே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே ஃப்ரெண்ட்ஷிப் என்பது காமத்துடைய சுயநலம். ஆனால் இன்றைக்கு அதை கூட புரியாத மூடர்கள் தான் உலகத்திலே இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அது ஒரு சுயநலம், தன்னுடைய காம வெளிப்பாட்டு சுயநலம். அதைத்தான் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்கள், எங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறார்கள், கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறார்கள், ஃப்ரீ லவ் என்று சொல்கிறார்கள். இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. மனிதனுடைய உணர்வை மறைமுகமாக தன்னுடைய உணர்வை பூர்த்தி செய்வதற்கு அவன் கையாளுகிற ஒரு மோசடித்தனமான வார்த்தையை தவிர உண்மை கிடையாது அதிலே சகோதரர்களே. ஆகையினாலே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பெண்களை மறைத்து வையுங்கள், ஆண்கள் வெளியேறுங்கள், பெண்களை மூடி வையுங்கள், ஆண்களை வெளியே விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப இங்க உலகத்துல சொன்னாங்க, இல்ல நீங்க பெண்களை உள்ள அடைச்சு வைக்க கூடாது. பெண்களை என்ன செய்யக்கூடாது? உள்ள அடைச்சு வைக்க கூடாது. இது பெண்களுக்கு செய்கிற துரோகம், பெண்களுக்கு செய்கிற அநியாயம். பெண்களுடைய உரிமையை நீங்கள் பால்படுத்துகிறீர்கள் என்றால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களுடைய மூளை அப்படி வேலை செய்யுது. பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு என்ன கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், பெண்களை சரிசமமா நடத்தணும். அடே, உலகத்திலே எங்களை விட பெண்களை சரிசமமாக நடத்தியவர்கள் உலகத்திலே பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. நான் அல்லாஹ்வின் மீது 1000 தடவை சத்தியம் செய்து சொல்லுவேன். வலகுன்னமே சொல்லுவதை அலைகின்ற 1400 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ பெண்களுக்கும் அதே உரிமை இருக்கிறது. லிரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது. சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 வருஷம் ஆச்சு. அமெரிக்காவில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு 110 வருஷம் ஆச்சு. அமெரிக்காவிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு 110 வருஷம் ஆச்சு. இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து 1400 வருஷம் ஆச்சு. யார் சொன்னது பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று? யார் சொன்னது பெண்களை அடக்கி வைக்கிறோம் என்று? யார் சொன்னது பெண்களை சமமாக நடத்தவில்லை என்று? உங்களுக்கு சமம் என்றால் என்னவென்று புரியவில்லை, சமத்துவம் என்றால் என்னவென்று புரியவில்லை. நான் தைரியமாக சொல்லுவேன், இங்கே இல்லை, இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டாலும் நான் தைரியமாக சொல்லுவேன், நான் சாவதற்கு பயந்தவன் அல்ல, நான் ஷஹீதாக விரும்புகிறவன். சகோதரர்களே,
நீங்களும் சொல்லுங்கள், நாங்கள் சாவதற்கு பயந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஷஹீதாக விரும்புகிறவர்கள். எங்களுடைய உயிர் எங்கேயும் போகத்தான் போகிறது, போகட்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே போகட்டும். அதுவும் இந்தியாவிலே வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவிலே என்னுடைய கபர் இருக்க வேண்டும். நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நான் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டு நான் நாடுகளாக போனேன் என்று சொல்ல வேண்டும். கியாமத்திலே என்ன கொண்டு போக போகிறோம் சகோதரர்களே? இந்த பாக்கெட்டில் இருக்கிற காசா, இந்த ஜோபில் இருக்கிற பர்சா, இந்த போட்டு இருக்கிற ஜுப்பாவா? சகோதரர்களே, வெறும் கவன்துறை வரும், அதுவும் கரையான் சென்றுவிடும். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே கொண்டு போறதுக்கு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாமத்தை உயர்த்தியாக்குவதற்காக இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடு இருக்கிறது அல்லவா? அதற்காக நம்முடைய உடல் பொருளாலே, நம்முடைய நடையாலே, நம்முடைய பேச்சாலே, நம்முடைய பார்வையாலே, நம்முடைய நேரத்தாலே நாம் சுற்றி திரிந்து வீதி வீதியாக இதை கொண்டெல்லாம் எதுவும் நடக்காது. நடக்குமானால் அல்லாஹை கொண்டு நடக்கும். யுஹ்யி வ யுமீது, அவன் ஹயாத்தாக்குகிறான், அவன் மௌத்தாக்குகிறான். யுஷ்பீனி வ யும்ரிதி, அவன் சிவா தருகிறான், அவன் சுகம் தருகிறான், அவன் வியாதியாக்குகிறான். ரிஸ்க் அவனுடைய கையிலே, இரணம் அவனுடைய கையிலே, மரணம் அவனுடைய கையிலே. எதற்கு பயப்பட வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹ் காப்பாற்ற நினைத்தால் ஒரு உலகம் சேர்ந்து நம்மை அழிக்க முடியாது. அல்லாஹ் அழிக்க நினைத்தால் இந்த உலகம் அல்ல, இது போன்று 10 உலகம் வந்தாலும் நம்மை பாதுகாக்க முடியாது. மூமின்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, பயப்பட்டால் அவர்கள் மூமின்கள் அல்ல. எனவே சோதர்களே, பெண்களுக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாம் தான். மூடி வைக்கிறார்கள், அடக்கி வைக்கிறார்கள், உள்ளே வைக்கிறார்கள். யாரை எதை உள்ளே வைக்க வேண்டுமோ அதை உள்ளே தான் வைக்க வேண்டும். அதை வெளியே வைக்க முடியுமா சகோதரர்களே? யாராவது கை வெளியே இருக்கிறது, கை வெளியே இருக்கிறது, தொப்புள் கேட்கிறது, என்ன மட்டும் ஏன் உள்ள வச்சிருக்கிறேன்? கை வெளியே இருக்கு, இருக்குங்களா? விரல் எல்லாம் வெளியே இருக்கு. இப்ப நம்ம தொப்புள் கேட்குது. உன் கையில் இருக்கிற விரலும் உன் உடம்பில் இருக்கிற தொப்புளும் ரெண்டு சமந்தானே, ஏன் என்ன மட்டும் உள்ள மூடி வச்சிருக்கிற? என்னை வெளியே விடு. விடலாமா? விடுமா சகோதரர்களே? சரி, இதே போல இந்த பேனா கேட்கிறது, என்ன மட்டும் ஏன் மூடி மூடி வச்சிருக்கிறேன்? பேனா மூடித்தானே வச்சிருக்கிறோம், ஏன் மூடி வச்சிருக்கேன்னு கேட்டா, அட கூடு கட்டவனா, இது மூடி வைக்கிற வஸ்து, இது இப்படி திறந்து இதை தனியா வச்சா மூடி பேனாவா இது? இதே மாதிரிதான் ஆணும் பெண்ணும் இப்படித்தான் இருக்கணும், மூடித்தான் இருக்கணும். இதை போய் ஏன் மூடி வச்சிருக்கேன் கேட்டா நீ முட்டாள். சகோதரர்களே, உலகத்துக்கு புரியவில்லை எதற்கு பெயர் சமம், எதற்கு பெயர் உரிமை, எதற்கு பெயர் சமத்துவம், எதற்கு பெயர் சகோதரத்துவம். ஏதோ இவர்களாக ஒரு நினைத்துக் கொண்டு இன்னும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுங்கள், ஆண் பெண் சமமாக பழகியும் கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் இஷ்டப்பட்டால் செய்து கொள்ளலாம். அந்நிய ஒரு வாலிப பெண்ணோடு இவன் பழகிக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு, ஆனா அவன் சொல்ற 2 பேரும் இஷ்டப்பட்டு செஞ்சா விபச்சாரம் இல்லையா? ஆஹா, அறிவு கொழுந்துகள். அந்நிய பெண்ணோடு இஷ்டப்பட்டு செஞ்சா விபச்சாரம் இல்லையா? மனைவி மாட்டேன்னு சொன்னா அவளுக்கு அந்த நேரத்தில் இஷ்டம் இல்லை. கணவன் அவளை நிர்பந்தப்படுத்தி அவளோடு உடலுறவு கொண்டான், அவ கோர்ட்ல கேஸ் போட்டா செல்லும், ஏன்னா விபச்சாரம் செஞ்சானா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதான் வேட்டியை வச்சு தலப்பாக்க கதை. வேட்டியை வச்சு என்னடா கேட்டா சுண்ணத்து தலப்பா, அதனால கட்டிக்கிட்டு தொழுதான். கைலிய வச்சு தலப்பா கட்டிக்கிட்டு தொழுகிறாங்க. ஒருத்தன் வந்து அச்சோ அஸ்தோஃபிருல்லாஹ் இப்படி தொழுகிறா, இது தலப்பா சுண்ணத்துனா.